இந்தா சாப்பாடு என்ன சாப்பாடு புடுங்களுக்கு சாப்பாடு வேற. வேலை வேட்டிக்கு போவாத இப்படியே துணுப்பிட்டு உக்காந்துட்டு டிவி பார்த்துருந்தா எப்போ போய்க்கிறது. வேலைக்கு போகணும். வேலைக்கு போகாத பின்ன இப்படியே இருந்தா எப்படி? எதுக்கு வேலைக்கு போகணும்? எதுக்கு போனா இப்போ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? கால் முடியல. கால் முடியலன்னா அவனுக்கு இருக்கிற 3 பசங்களும் இப்போ சம்பாதிச்சு வந்து கொடுக்குறாங்க. அவனுங்க என்ன அவங்க பெரியவன் படுத்துனுங்கிறான். நான் 3 பசங்க நாங்கள் சம்பாதிச்சு சோறு போடுறோம். பெத்ததுக்கு ஓசரம் நான் தான் பொறுத்துக்கிறோம். அவனுங்கெல்லாம் பொறுப்பானுங்களா? நீ தானே பெத்த. நான் பெத்தா சோறு போடு. சோறு போடுவா? என்ன குழம்பு? முருங்கைக்காய் குழம்பு. மரத்துல இருக்க 4 முருங்கைக்காய் பிச்சு ஒரு குழம்பு வச்சு அதுக்கு ஒரு கதை சொல்றேன். வந்து என்ன பண்ணுவேன்? வீட்டுல உக்காந்துங்கிறவனுக்கு தடை சோறு துணுங்கிறவனுக்கு பிடிக்குதுன்னா சம்பாதிச்சு அந்த போற புள்ளிங்க கேட்டானா நான் என்ன சொல்றேன்? 3 பிள்ளை பத்தி இல்ல, 4வது அந்த 3 பிள்ளை முன்னாடி பத்தி பின்னாடி 4வது பத்தா நான் பத்துக்கிறப்பல. அதுக்கு தான் நானும் எம்மாவோ பொறுத்துன்னு போறேன். அவனுக்கு கேட்கறதுக்கெல்லாம் நம்ம புள்ள போயிட்டு போயிருக்குதுன்னு சொல்லித்தான் நானும். சரி நின்றுட்டு பேசாத, பக்கறவன் மரியாதையில நினைப்பான். உட்காரு, பக்கத்துல உட்காரு. உட்காரு. சொல்லு, இப்ப சொல்லு உன் கதைய. சரி புரியத்தான் இருந்தா எப்படி என்ன செய்யணும்? அவனுக்கு புள்ள குட்டி எல்லாம் காலு முடியல. காலு முடியலன்னா இப்படியே இருந்தா எப்படி? காலு முடியலன்னா எங்கன்னா கேட்டுங்க. அவன 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு பண்ணி வச்சியா? நீ வேலைக்கு வெட்டிக்கு போனா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன கதை? அவனும் சம்பாரிச்சு போடுறான்ட்டானுங்க. என் தம்பி எல்லாம் பாத்துக்கிறேன்டா. அவனு உனக்கு சொல்லிட்டானுங்க. என்கிட்ட வந்து குறைச்சல் கொடுக்குறானுங்களா? யாரு என்ன கேட்கலாம்? என்னடா பொழந்துருவா எல்லாரையும். யார? நீயே ஓய் சோறு அவனுங்கள பொழகிறன்ற. நான் ஓசி சோறு ஓசி சொல்லு. வாடா இங்க வாடா. என்னடா அம்மாட்ட நான் இல்லாத போய் சொன்னியா? அம்மா என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? நீ என்னட்ட என்ன சொன்ன? சோறு போறேன்னா நான் பாத்துறேன். நானே நான் போட்டு காட்டேன்னா ஒரு ஆளே பார்த்தா நான் எப்படி போ இரா என்னடா என்னடா சொன்ன? என்னடா என்ன சொன்ன? ஆமா உங்ககிட்ட அப்படிதான் சொல்ல முடியும். பெத்ததாகிட்ட தான் அப்படிதான். ஏய் ஒழுங்கா பேசுங்கடா. ஒழுங்கா பேசணும். எப்படி கால் இல்ல சரி உன் கால் வரல நீ வேலைக்கு போக வேற எந்த வேலையும் கால் நீ சொன்னது இல்ல. எல்லாமே நானே பார்த்தவன நானே ஒரு ஆள் எப்படி போன் வருது பாருடா. நீ தான் கிளிக்கிறானு உங்க அம்மா சொன்னிச்சு. இல்ல ஒரு ஆளை நான் சமாளிச்சு குடும்பத்தை பாரு, நான் என் குடும்பத்தை பாருன்னு சொல்லி வீட்டுல கால் சரியில்லைல்ல. ஏங்க கால் தெரியாதவங்க கூட எவ்வளவு வேலை வேணா பாக்குறாங்க. நீ பாத்தியாமா? என்ன பண்ணுவா? நீ என்ன கிளப்பி விட்ட பாத்தியாமா? நீ தாம்மா தப்பு பண்ண. என்ன ஏன் பெத்த? போடா உன் காசை திங்கல. போடா எங்க அம்மா போண்டா. போடா உங்க அம்மாவே நான் போற காசு தான் துண்ணிக்குது. ஏய் மண்டையா போந்துருவான். போடா. ஏய் நீ யாரா? நீ யாரா? என் குடும்பத்துல வருது. என் குடும்பத்துல வருது. நீ யாரா? ஓ கண்ட மொட்டையெல்லாம் வந்து பேசுறான். பேசாதே இருப்பாங்க. 4 பேர் பேசிதான் வாங்கப்பா. நாம தான் தாமிச்சு போறோம். ஓ அசிங்கமா இல்லம்மா உனக்கு? எனக்கு அசிங்கமா இருக்கு. என் புள்ள புள்ளலாம் கஷ்டப்படுறான் இப்படிலாம் கேக்குறாங்கன்னு இல்லன்னா எனக்கு கஷ்டமா இருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு போயிட்டு சோறு அப்படின்னா சோறு வருது உட்காந்து. நான் கேட்கவே இல்லடா. உங்க அம்மா போட்டு வந்துடா. நீ தான் கேட்டு. ஏய் முருங்கா குழம்பு 3 பேர் சம்பாதிக்கிறீங்க. ஒரு கறி வாங்க துப்பு இல்ல. முருங்காய போயிட்டு சம்பாதிச்சு போ வாங்கி 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 கொடுக்குறல்ல. அதனால அவங்க வைக்க மாட்டேன். சிரிக்கிறான் பாருமா. இவன் தான் நேத்து கறி குழம்பு கேட்டான். இவன் தான் சிரிக்கிறான் பாரு. போட்டு குத்துட்டு உள்ள போறான். அவனெல்லாம் நம்பாத. நான் யாரையும் நான் மூத்த புள்ள. உன்னதான் நம்பினுக்கிறேன். பாத்துக்கோ. மூத்த புள்ள அந்தமா சொல்றதெல்லாம் நம்பிட்டு என்ன வேலைக்கு போன்னு சொல்லாத. வேலைக்கு போனா எனக்கு வேர்க்கும். ஆமா 4 பேர் சொல்லுவான். உன்னதான் திட்டுவான். அந்த முடியாத புள்ளைய போட்டு சம்பாதிச்சு திங்கிறா பாரு. உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக 35 வருஷமா வேலைக்கு போகாம அந்த கொள்கையை காப்பாத்திட்டு இருக்கேன். அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. சாப்பாட்டுக்கு குடிக்கிறதுக்கு எல்லாம் டிவி செல்லு இப்படியே நோண்டிக்கிற. செல்லு காசு இல்லைன்னா செல்லு காசு போட. இதுக்கு கூட நீ ரீசார்ஜ் பண்ணி விட முடியாமா? 350 ரூபா தானமா போனா போயிட்டு போதுமா? வேலைக்கு போவாததுக்கு நான் போடணும். செல்லுக்கு உனக்கு வகுத்துக்கும் போடணும். உனக்கு துணி சோப்புல குளிக்கிறதுல இருந்து எல்லாம் உனக்கு கொடுக்கணும். இப்படிலாம் சொன்னேன்னா நான் ரோசப்பட்டு வேலைக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. அப்புறம் நான் இல்லன்னு நீ வருத்தப்படுவ. அப்படித்தான் போய் தான் தீரேன். போய் தொலைஞ்சா கூட நல்லா இருப்பேன் நான் இப்போ சொல்றேம்மா. என்னை நீ என்ன வேணாலும் பேசு. ஆனா கூட இருக்கிறவங்க பேசினா எனக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. கூட இருக்கிறவங்களை கேட்டா எரிச்சல் ஆகணும். இப்படி உட்காந்து சோத்துனா இல்லன்னா அவனுதான் எனக்கு சோறு போடுறானுங்க. நீ தானே போடுற. நான் சோறு போட்டா அவன் 2 புள்ளையும் தான் கை கேக்குறாங்க. உனக்கு சோறு போட்டுங்கிறான், உன் புள்ளிக்கு சோறு போட்டுங்கிறான்னு கேக்குறான். ஏய் தம்பி என்னடா இதெல்லாம்?
அவனும் என்னாண்ட ஒண்ணு சொல்றானுங்க. உனக்கிட்ட ஒண்ணு சொல்றானு. ஒன்னும் கவலைப்படாதனா, நீ இருந்தா நான் சோறு போடுறேன்றானுங்க. அப்புறம் பொண்டாடி பேச்ச கேட்டு வந்து ஆடுறானுங்க. அவளுங்க வீட்டுல இருக்கிறவளுங்க சரிம்மா விடுமா, நானும் வேலைக்கு போவோமா, உனக்கு கண்கலாம் உனக்கு வாரம் 2 புடவை வாங்கி தரமா. மாட்டிக்கிறேன்டா கீசு அந்த மொட்டை யாரும் அவன் ரோட்ல நிக்கிறவன் அவன் வந்து என்ன பேசுறான், நீ பாத்துட்டு அவனை திட்ட அனுப்புவான். எப்படி பாத்துட்டுவாங்க? அப்ப நீ அவனை திட்ட மாட்டே, என்ன திட்டுவியா? உன்னதான் நான் திட்டுனேன், என் புள்ளிய தான் நான் திட்டு முடியும். வெளியில போடுற இந்த முருங்கைக்காய் சோறுக்கு வேற திட்டுவேன். இந்த துவா தண்ட சோறு நம்மளுக்கு. மறுபடியும் தண்ட சோறுன்னு சொல்லாதம்மா, மனசு கஷ்டமா இருக்குமா. என்னம்மா இதுல 3 தட்டு திங்க போறேன், இந்த 3 தட்டு சோறு 1/4 கிலோ ஆகுமாம்மா அரிசி. 1/4 கிலோ அரிசி தான் 3 தட்டுக்கு 1/4 கிலோ இல்லாம 30 தட்டா வரும். ஒரு வேளைக்கு 1 கிலோ சாப்பிடுறா. அவனுங்களுக்கெல்லாம் தெரியாத, உனக்கு நான் தெரியாத போட்டு கொடுக்குறேன். 1/4 கிலோ அரிசி என்ற 1 கிலோ அரிசிக்கு 2 டீப்பு சாப்பிட்டார. நான் யாருகிட்ட என்ன சொல்றது? அரிசி அங்கன்னு கேக்குறான். அரிசி மனசுல கல்லங்கப்படம் இல்ல, உடம்புலயும் கல்லங்கடவுல. அவனை பூரா வேணையா வைக்கிறானுங்க, உடம்பு ஏற மாட்டேங்குது. நான் என்ன பண்ண சொல்றேன்? அவன் வலையன்னா அவன் பொண்டாட்டி பேச்சு தான் கேக்குறான். பொண்டாட்டி பேச்ச கேக்குறவன் உருப்படவே மாட்டான்மா. தாயை சொல் தட்டாதே, தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை. நீ சொல்ற எம்ஜிஆர் சொல்லிக்கிறாரு, தாய் சொல்லை தட்டாது. நீ சின்ன பிள்ளைல என்ன எப்படி தங்கம் சொல்லும் வேலைக்கு போதுறான் அப்படின்னு கொஞ்சம் இல்ல. இப்ப மட்டும் என்ன வேலைக்கு போன்றான். அவன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் குடும்பத்தை தூக்கணும். அப்ப நீ விட்ட நானும் விட்டு. அம்மா அந்த தொல்லைக்கு தான் நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டேன். அம்மாவே எனக்கு போதும், எனக்கு அழகா நீ படுக்க வச்சு. நான் கல்யாணத்தை பண்ணி விட்டுறேன். நீ கல்யாணத்தை பண்ணி நீ பொண்டாட்டி புள்ளியாடி நாங்க தனியா போயிடுறோம். பொண்டாட்டி எல்லாம் வேணாம்மா. வானான்னா உனக்கு யாரு இது வரைக்கும் நாங்க இருக்கிற வரைக்கும் சும்மா காசு கப்பல்வோம்மா. ஒரு தடவை தாலி கட்டிட்டா காசு மல்வோம். நீ காசே கேட்க மாட்டாம்மா, சொல்லம்மா. சரி நான் செல்லாமா, நான் மூச்சு இருக்கிற வரைக்கும் சோறு போடுறேன். என் மூச்சு போனா உனக்கு யாரு சோறு போடுறாங்க? அவன் பொண்டாட்டி பேச்சு தான் கேட்பான். உனக்குன்னு ஒண்ணு. நான் பொண்டாட்டி பேச்சு கேட்க மாட்டேன், அதை பாராட்ட மாட்டேங்கிறேன். அம்மா பேச்சு மட்டும்தான் கேட்பேன். எப்படித்தான் நான் சொல்றது? கல்யாணத்தை ஒன்று கல்யாணத்தை பண்ணிக்கோ, நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. சோறு போடுறேன், வேலைக்கு கூட போயிடுறேம்மா. நீ சோறு போடுற, நான் நாளைக்கு உனக்கு உட்கார வச்சு சோறு போடுறேங்க. நான் சோறு இப்ப வேலைக்கு போறேன், கல்யாணம் வேணாம் தயவுசெய்து. கல்யாணம் வேணான்னா அப்படியே இருந்தா எப்படி வேணாம்? போட்டாட்டிக்கலாம் சோறு போடுவாங்கன்னு நினைக்காத. என் புயா மூச்சு இருக்கு சொல்லி கொடுத்து கல்யாணம் வேணாம். லாஸ்ட் வரைக்கும் நானே சம்பாதிச்சு போறேன் உங்களுக்கு. கேட்டியா? என்னடா ஒண்ணு சொல்ற? பிள்ளைங்க எல்லாம் பாத்துட்டு போயிடுவாடா. நீ வந்துதான் கிழிக்க போறியா? பெரிய பிள்ளை போனா அது சம்பாரிச்சு போடும் இல்ல, நான் உட்காந்து சாப்பிடுவேன்டா. கல்யாணம் பண்ணா பொண்டாடி சம்பாதிச்சு போடணும், பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு போடணும். அது பயந்து நீ உட்காந்துக்கிற. அது கஷ்டம்டா தம்பி. கஷ்டம் தான் தம்பின்றல. அப்ப என் குடும்பம் இப்ப எனக்குன்னு பொண்டாடி புள்ள வந்துச்சு. அப்ப என் பொண்டாடி பிள்ளைங்களை பாப்பனா உங்களை பாப்பனா வந்துக்கிறவன் என்ன பண்ணுவான்? முடிவா இப்ப என்ன சொல்ற நீ? கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க, கல்யாணம் பண்ணிட்டு போ. கல்யாணம் வேணாம்டா. கல்யாணம் வேணாம்னா வேலைக்கு கூட போயிடுறேன்டா. கல்யாண செலவு கூட நான் பாத்துக்கிறேன். அப்படி இல்லையா கல்யாணம் வேணாம்னா என் வீட்டாண்ட யாரும் இருக்காதீங்களா, வெளியே கிளம்புங்க. இவனுங்க வள்ளுவர் சொல்ற மாதிரி யான் பெற்ற இன்பம் பெருகை வையகங்கிற மாதிரி அவனை படுற கஷ்டத்தை என்ன பட சொல்றாங்க. கஷ்டப்பட்டு இருக்கா? உன் காசு கஷ்டப்பட்டு எந்த வேலைக்கு போயிட்டு உன் காசு எதுவும் வந்து கொடுப்பேன். நான் எங்க அம்மா சொல்லிக்கடா, பிச்சை கூட எடுக்கலாம் சொல்லிக்கடா. பிச்சை எடுக்கலாம், அது கூட அது இந்த தொழில் இல்ல, கேவலமான தொழில் இல்ல. அது பிச்சை எடுக்கிறது நல்லதுதான். அப்புறம் உன்னால எடுக்க முடியுமா? உன்னை நீ பிச்சை 4 பேர் என்ன என் டேலண்ட் தெரியாம நீ என்ன நினைப்பானுங்க? என் கூட சுத்துறவங்க தான் நினைப்பாங்க. சின்னவனே, ஒருவேளை சோத்துக்குவோம் பொண்டாட்டி இருக்கிறியே. நான் இல்ல ஒருவேளை சோத்துக்குவோம் பொண்டாட்டி சொல்லுமாமா சொல்லுமா. என் புள்ளிக்கு பிச்சை எடுத்து கூட சோறு போடுறேன். ஆளுக்கு பேச்சு பொண்டாட்டி பேச்சு கட்டினா நீங்க இருங்க. என் புள்ளிக்கு பேசு பாரு, என் தங்கச்சி மூச்சு இருக்கு. எதுவுமே பண்றது என் தங்கச்சி இருக்கு பாரு, கூட கூட பேசுவா பாரு. பெரிய அண்ணா குடிக்கிறதுக்கு அம்மா காசு குத்துறோம், சோறு போட்டுறோம். புரியுதா உனக்கு? நான் என்ன சொல்றேன் அமுச்சு விடு சொல்லு. அதான் சொல்லுங்க. நான் சொல்றேன், வேலைக்கு போறேன், என்ன வேணாலும் பண்றேன், உங்க எல்லாருக்கும் பண்ணிவிட பண்றேன். கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நாங்க எல்லாரும் பண்ணின்னு இருக்கோம். கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டி நல்லா பாத்துப்பா. நீ பேசாதம்மா, நீ என்ன கல்யாணம் பண்ணின்னு போ. எனக்கு வேணான்ற. நீ வேணாம்னா கஷ்டப்படணும்டா. நீ கஷ்டப்படுறியா? கஷ்டப்படு. இப்ப உனக்காக கஷ்டப்படாம இப்படியே இருக்கலாம்னு பாக்குறியா? எங்க கஷ்டத்தை வாங்கிட்டு இருக்கலாம்னு பாக்குறியா?
அடா தம்பி என்னடா தம்பினா ஒரு எப்படி கூட பிறந்த பரப்பு உன் கூட பிறந்தவன் உன் கூட பிறந்த பொறுப்பு நான் பேசுவேன் நீ இப்படியே உட்காந்துருக்கியா கல்லு மாதிரி உட்காந்துக்கிற என்ன பண்ண கேளு உனக்கு நேரா 2 பேரையும் நான் கலாய்க்கிறாங்க இது கேளுண்ணா கலாய்க்கலாம் இல்ல இல்ல உண்மையா இல்ல இது சொல்றோம். கேளுண்ணா உன் கூட பிறந்த தம்பி நான் பாப்பேன் வந்துருவ பாப்பாளா உன் பேச்சு கேக்கட்டா நான் அவ பேச்சு கேக்கட்டா சொல்லு வராடே அவன் தான் பேசுறானே மொட்டை குடும்பத்துக்குள்ள ஏட்டிக்கு போட்டி வந்தா வச்சுக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்களா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் வீட்டு வெளிய கிளம்பு ஒண்ணு வேணாம் இந்த மாதிரி நகை நட்டுலாம் எதுவுமே வேணாம் நல்லா பாத்துக்கிற மாதிரி ஒரு பொண்ணை ஆமா பாத்து உன் பொண்ணு போட்டு 10 பவுன் போட்டு கட்டி கொடுப்பியா ஏன் வண்டாடி நகை நாட்டு வர கூட நம்ம நீ நான் போட்டு கல்யாணம் பண்ணியாரு நீ பொண்ணுக்கு நீ ஊன் போட்டு இந்த மாதிரி பொண்ணு மட்டும் வேணா நான் வந்து சொல்லி வச்சிருக்கிறேன் நீ கல்யாணம் பண்ணின்னு போனா நீ இங்க இருந்து வீட்டுல இருந்து குட்டி கலாட்டா பண்ணின்னு இருக்காத உனக்கு கால் முடியல என்னம்மா கலாட்டா பண்ண உனக்கு ஏத்த நல்ல இஞ்சி போனா என்ன செய்வீங்க செல்லு ரீசார்ஜ் பண்ணுவீங்க சோறு போடுவீங்க படுத்து டிவி பாப்பேன் இதெல்லாம் உனக்கு பண்றாங்க நொட்ட நோனா எல்லாம் பேசின்னு இருக்கிறியா அவனாவது வேலைக்கு போயிட்டு வரான் சின்ன அண்ணாவது வேலைக்கு போயிட்டு வரான் முருங்கா குழம்பு ஓ அவன் தாமா சொன்னான் நீ கறி வைக்க சொன்னேன்னு சொல்லி காசு கொடுத்துட்டு போன அம்மா வந்து முருங்கை வச்சிருச்சா கேள்றான்னு சொல்லிட்டு அம்மா ஆளுக்கு சொல்லிட்டு கட்சியில புள்ளியார் மாதிரி என்ன ஆக்கி விடுறீங்க அப்படி சொன்னதா கூட இருக்கட்டும் அப்படியே அவன் சொன்னா நீ என்ன பண்ணணும் பெருந்தன்மையா சரி தம்பிக்காரன் சொன்னால நம்ம வேலைக்கு போல வெட்டிக்கு போல வீட்டுல அம்மா நம்மளுக்காக தானே ஒருத்தனுக்காக இங்க போராடின்னு இருக்கு எங்க அம்மா என்ன பொய் பேச தெரியாம வளர்த்துச்சு போய் பேச தெரியாம வளர்த்துச்சுன்னு நான் சொன்னா சொல்ல உண்மையை சொல்றேன் நான் போட்ட சொத்தை திட்டு வெந்ததுன்ட்டு வீணா படுத்து அப்ப கிடையாது ஏன் முருங்கா போட்ட ஏன் அவன் கேட்க சொன்னாமா நீ கேட்க கூடாது இனிமே நீ வேலைக்கு போன நீ கேட்கணும் இனிமே யாரு சொன்னாலும் கேட்க நீ மாட்டேன் யாரு சொன்னாலும் கேட்காத இந்த பாரு இந்த பாருமா அந்த 3வது மனுஷன் மாவு நீ எல்லாம் என்ன தங்கச்சி அவன் வந்து கேக்குறான் அவனை திட்டி அனுப்ப மாட்டேன் என்ன திட்டு நீ எவ்வளவு வேணாலும் பாருப்பா, நீ போப்பா எங்க வீட்டு கதையை நாங்க பாத்து என்ன நீ திட்டு எவ்வளவு வேணாலும் நான் வாங்கிக்கிறேன் அவெல்லாம் யாரு ஏய் மொட்டை மாவு நீ இருக்கன்னு பாக்குறேன் கட்ட கட்ட வார்த்தை வருமா நாளைக்கு ஏதோ ஒண்ணுனா அவங்க தான் பக்கத்துல இருக்கிறவங்க தான் வருவாங்க பக்கத்துல பகச்சுக்க முடியாது ஓ அப்ப அவன் முக்கியம் நான் முக்கியம் இல்லையா நீ முக்கியம் இல்லதான் சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டேன் உன் நல்லதுக்கு இங்க உனக்காக இங்க மா நீங்க சொல்றத கேக்குறாமா அந்த 3வது மனுஷன் மொட்டையை வந்து என்ன திட்டுறான் அதை கேட்க தானே சொன்ன மாட்டேன் உன் எதிரில தானே சொன்னேன் என் வீட்டு குடும்பம் இன்னொரு தாட்டி நல்லா திட்டு பாப்பா எங்க குடும்ப விஷயத்துல நீ கல்யாணம் அவன் என்ன பேசுறான் அவன் மண்டையை உடைச்சு விட்டுருவான் இந்த பாரு முதல்ல நீ கல்யாணம் பண்ணி அனுப்புற வழிய பாரு சரி நான் அதனால கல்யாணம் சின்னவனுக்கு சின்னவன் பொண்டாட்டிக்கு பெரிய சண்டை வருது முதல்ல இவனை அமுச்சு விடு அவனாச்சு அவன் குடும்பம் ஆச்சு நீ எத்தனை காலத்து உட்காந்து செஞ்சு நீ உயிரோட இருக்க வரைக்கும் நீ பாப்ப பாருமா என் மூச்சு இருந்துச்சுலயே பிடிக்குது எல்லாம் பொண்ணும் தெரிஞ்சுக்கோ இப்ப நீ உன் தெரிஞ்சுக்கோ புள்ளைய நான் கேக்குறேன் அவன் கேக்குறான் எனக்கு தெரியும் நீ தெரிஞ்சுக்கோ போல நான் தெரிஞ்சுக்கிறேன் இதுங்கெல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி நம்பணும் தங்கச்சி நம்பினா தம்பி உனக்கு நம்பணும் குடுத்தா நல்லவங்க குடுக்கலன்னா அக்கா தங்கச்சி நம்ம உறவே புத்தாம்மா உறவே புத்தா குத்தாதான் நல்லவங்க யாரு எல்லாம் வருவா புத்தா இரு நாங்க குடுத்துதான் இப்ப நீ வாழ்ந்து இருக்க நீ குடுத்து நாங்க வாழல நான் வேலைக்கு நாளைக்கு சம்பாதிக்கிறேம்மா நானு நான் போய் லட்சமா சம்பாதிக்கிறேன் உனக்கு சூட சொரணை இருந்ததுன்னா சம்பாரிச்சு எல்லாம் வந்து என்ன கேட்கட்டும் இங்க பாரு அப்ப பேசுமாமா பேச வேணாம்னு அப்ப சொல்லு. பேசுமா இங்க பாரு சூடு சொரணம் தான் அவனை சம்பாரிச்சிட்டு சோத்துல கை வைக்க சொல்லு இந்த சோறு தானம்மா இது வேணாம்மா வேணாம்மா நான்